வணக்கம் நேயர்களே, சாமானியன் சொல் சபைக்கு வருகிற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தினந்தோறும் நிகழ்வுகள் நடந்தேறிக் கொண்டே இருக்கின்றன. அந்த நிகழ்வுகளின் மீது உங்களுடைய கருத்துக்களும் நிறைய பிரதிபலித்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் ஏதாவது ஒரு அரங்கில் என்னுடைய கருத்துக்கள் வெளிவராதா என இயங்கக்கூடிய சாமானியர்களுக்கான ஒரு குரலாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்முடைய கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி அதற்கான ஒரு அரங்கத்தை அமைத்துக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சாமானியன் சொல் சபைக்கு வருகிற நிகழ்ச்சிக்கு 3 விருந்தினர்கள் வரையிருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் மகாலிங்கம் தனியார் நிறுவன மேலாளர் மற்றும் கனவு ராஜேஷ் தனியார் துறை நிறுவனர், மாணவர் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் சந்தீப், 3 பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். 3 பேருக்குடைய வணக்கம். நான் முதல்ல மகாலிங்கம் சார் கிட்ட கேட்க விரும்புகிறேன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா, சேலத்திலிருந்து சென்னை இருக்கக்கூடிய படப்பை இணைக்கக்கூடிய வகையில 277 கிலோமீட்டர் சாலை 8 வழி பசுமை வழி சாலை என்று அறிமுகப்படுத்தப்பட்டு 10,000 கோடி ரூபாய் செலவுல அதற்கான பணிகள் எல்லாம் மும்முரமா ஈடுபட்டாங்க அரசாங்கம். இதனை நீதிமன்றம் அந்த அரசாணையை ரத்து செய்திருக்கிறது. விவசாயிகள் எல்லாம் மகிழ்ந்த அந்த காட்சிகளை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன? மக்கள் உண்மையாகவே தன் ஆள் மனசில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு இந்த தீர்ப்பு கேட்டதுக்கப்புறம் நம்ம பல இதில் பார்த்துருக்கோம். அவங்க இனிப்பு வழங்கி தன் சந்தோஷத்தும் அந்த கல் நட்டை இதெல்லாம் பிடுங்கி போட்டு வெளிப்பாடு எவ்வளோ கோபத்தை காட்ட முடியுமோ அதை அவங்க வெளிப்படுத்திட்டுறாங்க. ரொம்ப ஆள் மனத்து சந்தோஷத்தோடு இருக்காங்க மக்கள். ஏன்னா மக்களுக்காக ஒரு திட்டம் இல்லாமல் இவங்க திட்டத்தை அகெயின்ஸ்டாக பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ மக்கள் எல்லாமே இப்போது அவங்க செஞ்ச பிரார்த்தனை, பல விதங்கள், அந்த உழைப்பு, அவங்களோட சொத்து, அவங்களோட இது எல்லாத்தையும் விற்றுட்டு நடுக்கதிக்கு வரணும், இந்த மாதிரி ரொம்ப பாடுபட்டு பல போராட்டங்கள் பண்ணாங்க ஆக்சுவலாக. அப்போல்லாம் வராது. இந்த கோர்ட்டு மூலிமா ஒரு நல்ல ஒரு உண்மையான தீர்ப்பு கிடைச்சதில் மக்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த தீர்ப்பு இது மாதிரி மக்களுக்கு அரசாங்கமே இனிமேல் எதுவுமே செய்யாது என்ற இது அவங்களும் ஒரு பயத்தில் வந்திருக்காங்கன்றது இது மூலியமா அதாவது அன்றைக்கு விவசாயிகள் பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த மயில்கள் எல்லாம் தூக்கி போட்டுலாம் அப்படி வயல்வெளியில் தூக்கி போட்ட அந்த காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட ஒரு 60% விவசாயிகள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க, ஏதோ சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நாங்க நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இதை ஆதரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வளர்ச்சி திட்டத்திற்கு நீங்க முட்டுக்கட்டையா இருக்கீங்கன்றார். இது பொய். இந்த அரசாங்கம் எப்படி நடக்குது, எப்படி பண்றாங்கன்றது பொது ஜனமா நடுநிலையால் எல்லாருக்குமே தெரியும். இந்த தெரியும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க ஆளை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக பண்ணிட்டு இருந்த அந்த மாதிரி உலகத்தில் இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அந்த மாதிரி நடக்காது. அப்படியே பீஸாக ஆகிடுன்றது நம்ம உணர்வுபூர்வமாக எல்லாரும் அறிஞ்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. அதாவது இந்த 8 வழிச்சாலையை பொறுத்த வரைக்கும் அறிவிச்சது என்னவோ மத்திய அரசு தான். ஆனா அதை சீக்கிரமா தீவிரமா செயல்படுத்தணும்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டது மாநில அரசாங்கம். இது உங்களுக்கு இந்த விஷயங்களை பார்க்கும்போது உங்க மனசு என்ன சொல்லுது? இல்லை இது முழுக்க நம்ம அரசாங்கம் அவர் அந்த ஏரியா சம்மந்தப்பட்டவர் சேலத்திலிருந்து தாம் பண்ணோன்ற இதற்காகவும் ஏதாவது நம்ம இது மூலிமா ஏதாவது ஆதாயம் கிடைக்குன்றதுக்காக செஞ்ச மாதிரி தான் பொதுமக்கள் எங்கே போய் கேட்டாலும். ஒரு கிராமத்தில் போய் அந்த திருவண்ணாமலை எந்த கிராமத்தில் நானும் பல தரப்பும் போய் பார்த்தேன் ஆக்சுவலாக. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இது தேவையில்லாத திட்டம், பல ரோடு இருக்கு, இந்த இருக்கிற ரோடு அகலம் பண்ணாலே போதும், இதை விட்டுட்டு கன்னியாகுமரி அந்த பக்கம் போட்டாவது உபயோகமா இருக்கும், 10 வழி சாலை அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க தேவையே இல்லை, மக்களே கதறாங்க. அவங்க எங்கள் வாழ்வாதாரம் போகுது எவ்வளோ கதறி இது பண்ணாலும் இந்த அரசாங்கம் அதை கொடி நட்டு இது பண்ணி இது சரின்னு பண்ணாங்க. ஆனால் மக்கள் ஆட்சி, மக்கள் நினைச்சா எல்லாத்தையும் தூக்கி போட முடியும். அது நீதிமன்றம் இதை சரியான தீர்ப்பு கொடுத்து சம்மட்டி அடி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக தான் என்னோட இது. நிச்சயமா ராஜேஷ், நீங்க இந்த 8 வழிச்சாலை திட்டம் அரசாணை ரத்து அப்படின்ற நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இது மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இதனால பல விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டான்றதை நம்ம நேரடியா எத்தனையோ தொலைக்காட்சிகள்ல பார்த்து அழுது இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வேதனைக்குரிய ஒரு விஷயம். இப்போ நம்ம நகர வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் கிராம மக்களுக்கு விவசாயம் தான் ஒரு முக்கியமான ஒரு தொழில். அந்த தொழிலையே அழிச்சிட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கண்டிப்பா கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5 மாவட்டங்களையும் இது எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அரசும் சரி, ஆளும் கட்சியான அரசும் சரி, எப்படியாவது இதை கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இதுக்கு இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கினது கண்டிப்பா வரவேற்கத்தக்கது தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதே சமயத்தில் இப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துவதுதான் அரசாங்கத்தினுடைய பணி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் கூட தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அவருடைய நிலைப்பாடு இப்படியா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அதாவது 8 வழிச்சாலையில வேற எதுவும் பண்ண மாட்டாரு, மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எப்படி கைவிட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படின்னு இல்ல. இப்போ தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் அவங்க இப்போ சரி நம்ம பண்ணலாம்
வேற வழி இல்லை. ஏன்னா இப்போ தேர்தல் நடக்கிற ஒரு சமயமா இருக்கிறதால அவங்க வேற வழி இல்லை, அதை சொல்லிதான் ஆகணும். இந்த மாதிரி வந்து சரி இருக்கு, நாங்க அமல்படுத்தி தான் தீரணும் அப்படின்றத அவங்க வந்து ஆனா அவங்களுடைய அமைச்சரவையில இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி மேல்முறையீடு செய்வோம்னு முதலமைச்சர் சொல்றதுக்கு முந்தின நாள் சொல்றாரு. இப்ப அவர்களுக்குள்ளாயே வந்து ஒரு மாற்று கருத்து இருந்துகிட்டே இருக்கு. அவர் நாங்க நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போவோம்னு சொல்றாரு. அடுத்த நாள் முதலமைச்சர் வந்து இல்ல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமல்படுத்துவது அரசாங்கத்தினுடைய பணி அப்படிங்கிறார். அப்ப ரெண்டு விஷயங்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? என்னன்னா அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு சரியான உந்துதல் இல்லன்றதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா அவங்களுக்குள்ளே புரிதல் இல்ல அவங்களுக்குள்ளே. ஏன்னா அது எப்போ வந்துட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு முன்னாள் முதலமைச்சர் இறந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு அவங்க சரியான ஒரு நேரான பாதையில கொண்டு போகல. அந்த ஆட்சியை வந்துட்டு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கே வந்து தெரியாம தான் இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. அதே சமயத்துல இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தெள்ளந்தெளிவா இருக்கிறது. நீங்க அவசர கதியா சுற்றுச்சூழலுடைய இந்த வனத்துறையினுடைய அனுமதி இல்லாம இதை நீங்க வந்து அமல்படுத்துறீங்க அப்படிங்கறத காரணம் காட்டித்தான் இந்த அரசாணையை ரத்து பண்ணி இருக்கிறாங்க. அப்ப அது என்னன்னா இன்னொரு விஷயத்திற்கு வந்து வழி காட்டி கொண்டிருக்கிறது. என்னன்னா வனத்துறையினுடைய அனுமதியையும் சுற்றுச்சூழலுடைய அனுமதியையும் பெற்றுவிட்டால் இதை நீங்க நிறைவேற்றலாங்கிற ரீதியில தான் அந்த தீர்ப்பு வந்து இருக்கிறது. அப்ப அந்த துறைகளுடைய அனுமதியை பெற்றுவிட்டு ஏன் நிறைவேற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இப்ப என்னன்னா ஒரு காட்டை அழிச்சிட்டு தான் நம்ம நாட்டை உருவாக்கணும்னா அப்படிப்பட்ட நாடே நம்மளுக்கு தேவையில்லை இல்லைங்களா? ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தான் வந்து நகர வாழ்க்கையை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதையும் மீறி விலங்குகள் நம்ம இடத்துக்கு வந்துட்டு தான் போயிட்டு இருக்கு. அதனால இது அவசியம் இல்லாத ஒரு விஷயமாவே வந்துட்டு கருதப்படுது. மக்கள் அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு மக்களுடைய புரிதல் என்னன்றதே தெரியாம அரசாங்கம் வந்து செயல்பட்டு இருக்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா. சந்தீப், நீங்க என்ன நினைக்கிறீங்க? 8 வழிச்சாலை திட்டத்திற்கான அரசாணை ரத்து, நீங்க விளைநிலங்களை எல்லாம் கைப்பற்றுறீங்க, 8 வாரத்துக்குள்ள திரும்பவும் விவசாயிகள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் அவர் சொன்ன மாதிரி சம்மட்டியடியான ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு. எப்படி பாக்குறீங்க? அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை முதல்ல நாம வரவேற்கணும். இதை வந்து நான் 2 பார்வையாக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். இதை 2 பார்வையா பார்க்கலாம். ஒன்று, விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. இன்னொன்று, இந்த ஆளும் அரசுக்கு கிடைத்த மாபெரும் பேரிடி. இதுதான் நாம பார்க்கணும். இங்க தீர்ப்பிலே மிக தெளிவா சொல்லியிருக்காங்க, மக்களுடைய கருத்துக்கேற்ப நீங்க கேட்காம வந்து இந்த சட்டத்தை வந்து திட்டத்தை போட்டிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் சுற்றுச்சூழலுடைய அனுமதி இல்லாமல் இந்த திட்டத்தை வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதை வந்து நாங்கள் ரத்து செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இவர் சொன்ன மாதிரி இந்த தீர்ப்புக்கு முதல்ல வழக்கு போட்டது அந்த கூட்டணியில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற அன்புமணி ராமதாஸ். இல்ல, வழக்கு போட்டது அவரும் தான், இல்ல சொல்லலாம். ஆனா முதல்ல வழக்கு போட்டது அவருன்னு இல்ல, இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் போட்டிருக்காரு, பூ உலகின் நாயகர்கள் போன்ற நண்பர்கள் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நம்முடைய நன்றியை சொல்லலாம். இருந்தாலும் இவர்கள் கூட்டணியில இருக்கிற ஒருவர் இந்த வழக்கை போட்டிருக்காரு. ஆனா இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எதிராக இருக்கிறது. அப்ப அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு உட்கட்சி பூசல்கள் மாதிரி உட்கூட்டணியினுடைய பூசல்கள் வரதை நாம பார்க்கலாம். இது வந்து வரவேற்கத்தகுந்ததுதான். நிச்சயமா. இல்ல, இந்த கூட்டணிக்குள்ள உட்பூசல் அப்படிங்கறதையும் தாண்டி நாங்க வந்து இப்ப கேவியட் மனு தாக்கல் வந்து பண்ணிருக்கிறார் அன்புமணி. எங்களை தாண்டி வந்து எந்த தீர்ப்பையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கேற்ற மாதிரியே வந்து முதலமைச்சரும் வந்து நாங்க வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துவோம் அப்படின்றார். அப்ப 2 பேரும் ஒரே மாதிரியான ஒத்த கருத்துடைய ஆட்களாகத்தானே தெரியுது இப்போ 2 விஷயங்களையும் பார்க்கும்போது. அதாவது கொள்கைக்கான கூட்டணியா அது இல்லை, ஏதோ ஒரு பண பேரத்தினுடைய அடிப்படையில் அமைந்த கூட்டணி. ஒருவருடைய கொள்கை வேற ஒன்று, இன்னொருவருடைய கொள்கை வேற ஒன்றாக இருக்கிறது. இங்க நடுவுல பணம் இருக்கிறதுனால இருவருக்கும் வந்து அந்த சரிசமமான கொள்கை என்பது இந்த இடத்துல முட்டி மோதுற அளவுக்கு தான் இருக்கு. முதலமைச்சர் எடப்பாடி ஒரு நேர்கோட்டில் போறாரு, அன்புமணி ஒரு நேர்கோட்டில் போறாரு, விஜயகாந்த் ஒரு நேர்கோட்டில் போறாருன்னா அவர்களுக்கான திட்டம் என்பது ஒரு கூட்டணி சார்ந்த திட்டமாக இல்லை. தனக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்வதற்கான கூட்டணியாக தான் அது இருக்கே தவிர மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும்ன்ற அந்த எண்ணத்துல வந்து அவங்க கூட்டணியை ஆரம்பிக்கல. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்புமணி சொல்றாரு நாங்க வந்து வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லி, எப்படி ஒரு 10 கோரிக்கைகளை முன் வச்சு கூட்டணி சேர்ந்த போது வந்து வலியுறுத்துவோம்னு சொன்னாங்களோ அதே போல இந்த 8 வழிச்சாலைக்கு வந்து எதிராகத்தான் நாங்க இருப்போம், அரசாங்கம் அதை மேற்கொண்டு பணிகளை செய்தால் நாங்க வந்து செய்யக்கூடாதுன்னு வலியுறுத்துவோம்னு சொல்றாரு. அப்ப இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அன்புமணியுடைய குரலுக்கு அதிமுகவுல வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இது வந்து மோடியினுடைய கீழே நடக்கிற ஒரு ஆட்சி. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யக்கூடிய ஆட்சி. அதனால வந்து அன்புமணி சொன்னால் கூட
இவங்க அந்த கூட்டணியிலேருந்து வெளியேற்றத்துக்கு தான் பார்ப்பாங்களே தவிர இது வந்து நிறைவேறும் அப்படின்றது நான் அதை நினைக்கல. வாரத்தில் நடந்தேறிய இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை. சந்தீப் கிட்ட தான் நான் கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டு பெரும்பாலான மக்கள் வந்து அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும். பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையும் வெளிவந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை என்பது மக்களுக்கு ஏற்ற தகாத ஒரு தேர்தல் அறிக்கையாக தான் மக்கள், சாமானியனாக இருக்கிற எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. பாபர் மசூதியை இடிச்சிட்டு அங்கே ராமர் கோவிலை கட்டுறதுன்றது இஸ்லாமியர்களை வெறுக்கிற ஒரு செயலாக தான் இருக்குது. பிஜேபி எப்பொழுது இந்த நாட்டில் ஆட்சிக்கு வந்ததோ அப்போது வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக தான் தன்னுடைய ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள், திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, முதல்ல இருந்தே சொல்லிட்டு வர பிஜேபியை பற்றி சொல்லிட்டு வர ஒரே விஷயம், இவங்க வந்து இந்தி திணிப்பையும் சமஸ்கிருத திணிப்பையும் மறைமுகமாக கொண்டு வராங்கன்றது தான் எல்லா அமைப்புகளும் சொல்லிட்டு இருந்தது. ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே நாங்கள் வந்து எல்லா பள்ளிகளிலும் சமஸ்கிருதத்தை வந்து நுழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிற ஒரு நிகழ்வை நாம் பார்க்குறோம். அப்போ இவங்க வந்து நம்முடைய தாய்மொழியான தமிழை விளக்கி அண்டை மொழியான ஆங்கிலத்தை விளக்கி இவங்க முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தின் பாலே இவர்கள் வந்து அந்த மனுதர்ம ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும்ன்ற அந்த எண்ணத்திலே இவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த தேர்தல் அறிக்கை என்பது மக்களுக்கு வேண்டாத ஒரு தேர்தல் அறிக்கையாக தான் இருக்குது. அதே போல் வட்டியில்லா கடன் விவசாயிகளுக்கு தரதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி 8 வழிச்சாலைக்கு விவசாயிகளுக்கு எதிராக வர்றது, நானுடைய ஏழையினுடைய மகன்னு சொல்லி ஏழைகளுக்கே துரோகம் செய்கிற ஒரு ஆட்சி. இவங்க வந்து இந்த தேர்தல் அறிக்கையை ஒரு கண் துடைப்பு நாடகமாக தான் சொல்லியிருக்காங்களே தவிர இது மக்களுக்கான தேர்தல் அறிக்கையை நான் பார்க்கல. இல்லை, நாங்கள் விவசாயிகளுக்கான இந்த குறைந்தபட்ச ஆதார விலையாக இருக்கட்டும், அவங்களுக்கான வருமானத்தை 2 மடங்கு நாங்கள் உயர்த்துவோன்ற மாதிரியான ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, தேர்தல் அறிக்கையில் அதுவும் வச்சிருக்கிறாங்க. ஏன் நம்ம மறுக்கிறீங்க? ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் உங்களுடைய ஒவ்வொரு வங்கியிலையும் 15 லட்சம் போகிறதா சொல்லியிருக்கிறது இந்த பிஜேபி அரசு. ஆனால் இது வரைக்கும் ஒரு வங்கி கணக்கில் கூட அவங்க தன்னுடைய அந்த 15 லட்சத்தை போடல. அதாவது நாங்க போட்ட ஓட்டு செல்லுது, அவங்க தரன்னு சொன்ன நோட்டு செல்லாத மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தாங்க. நான் இப்ப 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன், நான் நாளைக்கு மருத்துவர் ஆகணும்னு நினைச்சா கூட அதுக்கு நடுவுல நீட்டை கொண்டு வந்து நுழைச்சிட்டு அப்பன் மகன் குப்பன், குப்பன் மகன் சுப்பன்லாம் திராவிட இயக்கத்தினுடைய சாதனையால, அவர்களுடைய சாதனையால, அந்த பெரியாருடைய சாதனையால நாங்களாம் மருத்துவர் ஆகிட்டு இருந்தோம். ஆனா இப்ப இந்த நீட் வந்ததுனால நாங்களாம் மருத்துவராக முடியாத அந்த சூழ்நிலைக்கு இந்த பிஜேபியினுடைய அரசு கொண்டு போனது. ஒன்றும் அன்னைக்கு வந்து தீட்டுன்னு சொல்லி நம்ம படிக்க விடாம செஞ்சாங்க. இன்னைக்கு நீட்டுன்னு சொல்லி நம்ம படிக்க விடாம செய்யக்கூடிய அளவிற்கு இந்த பிஜேபியினுடைய ஆட்சி மக்களுக்கு விரோதமாகத்தான் இருக்கு. அதனால ஏற்கனவே தந்த தேர்தல் அறிக்கையை இன்னும் கிடப்புல போட்ட இந்த அரசு இப்ப தந்திருக்கிற தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுமான்றது சந்தேகம். நிச்சயமா திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில நீட் வந்து விலக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. அதையே வழிமொழிகிற விதமாக, பிரதிபலிக்கிற விதமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே அது வந்து இடம் பிடிச்சிருந்துச்சு. அதிமுகவும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில நீட் தேர்வு வந்து நாங்க வந்து விலக்கு கேட்போம் அப்படின்னாங்க. ஆனா அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில நீட்டுங்கிற ஒரு வார்த்தையே இல்லை. அப்ப அந்த 2 பேருடைய தேர்தல் அறிக்கை ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க, ஆனா வெவ்வேறான கருத்துக்கள் இடம்பெறவே இல்லை. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்சியாக தான் எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க கூட இப்போ அதுவே இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பக்கம் திரும்பக்கூடிய அளவில் வந்திருக்காங்க. இவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற அந்த திட்டங்களை நாம் பார்த்துட்டு இருக்கோம். கலைஞர் டிவியிலேருந்து இவங்க அம்மையார் அவர்கள் கொடுத்த அந்த ஃபேனும் மிக்சியும் கிரைண்டரும் வந்து காயலாங்கடியில் தூக்கு மாட்டி தொங்க விட்டிருக்கப்பட்டிருக்கே தவிர, ஆனால் ஐயா கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த டிவி ஆகட்டும், 108 ஆம்புலன்ஸ் திட்டம் ஆகட்டும், அரசு மருத்துவமனைகள் ஒவ்வொரு ஊரில் இருக்கட்டும், எல்லாமே மக்களுக்கான திட்டங்களாக எப்பொழுதும் பயன்படக்கூடிய திட்டங்களாகத்தான் இருக்குது. அதே போல இவர்கள் நீட் தேர்வை வந்து நாங்கள் ரத்து செய்வோன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலையும் காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருக்காங்க. மக்கள் நம்புறாங்க, இவங்க வந்தால் இதை கண்டிப்பாக செய்வாங்கன்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால்
நான் முன்பே சொல்லியதை போல அதிமுகல இருக்கிற அந்த உட்கட்சியினுடைய பூசல் காரணமாக அவங்க கண்டிப்பா நிறைவேற்ற முடியாது. ஏன்னா மோடி அங்க இயக்கிட்டு இருக்காரு. நிச்சயமா. ராஜேஷ், நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜகவினுடைய தேர்தல் இருக்கே? அதாவது என்னன்னா, போன தடவை வந்துட்டு சொன்ன அறிக்கையிலே பாத்தீங்கன்னா, நாங்க இன்னும் வந்து எங்களுக்கு 5 வருஷம் தேவை, நாங்க இன்னும் பண்றதுக்கு அப்படின்றத இப்போ திரும்பவும் சொல்றாங்க. அப்போ இருக்கிற பட்சத்துல இப்போ புதுசா ஒரு தேர்தல் இருக்கு. வழக்கம் போல தேர்தல் அறிக்கைகளை தான் எப்பவுமே விட்டுட்டு இருக்காங்க தவிர அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா அறிக்கைகளுமே பாத்தீங்கன்னா மக்கள் அதை வந்து ஏத்துக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. எல்லாமே வந்து சொல்லும் போது நல்லபடியா சொல்லிடுறாங்க, ஆனா நிறைவேற்ற பட்சத்துல சொல்ற மாதிரியும் அதே தான். 15 லட்சம் போடுறோன்றாங்க, ஆனா அது போடவே இல்லை இன்னும் வரைக்கும். இப்போ எப்படி நம்பி திரும்ப வந்துட்டு அவங்க அறிக்கைகளை நம்ம நம்புறதுன்றது ஒரு தெரியாத ஒரு விஷயமாவே இருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி வந்து காவிரி கோதாவரி எல்லாம் இணைப்போம் அப்படின்னு சொல்றாங்களே, நதிநீர் இணைப்புக்குன்னு ஒரு தனி ஆணையத்தை அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நடிகர் ரஜினிகாந்த் வரவேற்று வந்து பேசி இருக்கிறார். அது பாஜகவால தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம். ரெண்டாவது, காஷ்மீருக்கான சிறப்பு அந்த அந்தஸ்து தரக்கூடிய சட்டத்தையும் வந்து நாங்க நீக்குவோம் அப்படின்னு போன தேர்தல் அறிக்கையில சொன்னதை இப்ப சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றியான உங்களுடைய பார்வை? வழக்கம் போலதான் எப்பவுமே வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நடிகர் ரஜினி வந்து எப்பவுமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே வந்து சில விஷயங்கள் எல்லாமே கருத்துக்களை தெரிவிச்சுட்டே இருக்காரு. அது ஏன்ற விஷயம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு சாமானியனே நான் பார்க்கும்போது ஏன் வந்து அவர் வந்து அவருக்கு வந்து ஆதரவா வந்து பேசணும் அப்படின்றது தெரியல. வழக்கம் போல எல்லாருமே சொல்றதுதான். ஏன்னா நம்மளுக்கு காவிரி நீர் கண்டிப்பா வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம். அதையே வந்துட்டு அவங்க முன்னிறுத்தி சொல்ற பட்ச மாதிரி தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஆனா நிறைவேற்றுவாங்களான்றது ஒரு சந்தேகமா தான் இருக்கு. நம்பி நம்ம போடுறோம். போன தடவை வந்து அதனாலதான் வந்து கொண்டு வந்தோம். இந்த தடவையும் அவங்கள நம்புறதுக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு, அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது. அப்ப கோதாவரி காவிரியினுடைய இணைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுடைய உறுதிமொழியில அது இருக்கு. அதே மாதிரி அதிமுகவும் மீண்டும் மீண்டும் பிரச்சார பொதுக்கூட்டங்கள்ல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அதையே முன்னிறுத்தி பேசுறாரு. அது நடக்கும் நினைக்கிறீங்களா? எல்லாமே கேள்விக்குறியா தான் இருக்கு. நம்ம வந்து எதையுமே வந்து இப்போ காலத்துல வந்துட்டு எல்லாத்தையும் வழக்கம் போல அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே என்னன்னா பல அறிக்கைகளை வந்து அவங்க வெளியிடுவாங்க. அதுல சிலதை வந்து நிறைவேற்றுவாங்க, சிலதை நிறைவேற்றதை அப்படியே பாதியில நிறுத்திடுவாங்க. இப்போ இவங்களோட அறிக்கைகளையும் எல்லாமே படிச்சு பார்த்ததுல எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் 10 வருஷத்துக்கும் 24 இன்னும் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கான ஒரு அறிக்கைகள் வரைக்கும் தயார் பண்ண நிலையில தான் இருக்காங்க. ஆனா எப்படி அவங்கள நம்பி நம்ம திரும்ப கொண்டு வரதுன்றது தான் நம்மளுக்கு புரியாம இருக்கு. திரும்ப அவங்கள நம்பலாமா வேணாமா, சொன்னதே இன்னும் பண்ணல, திரும்ப எப்படி அவங்க சொல்லாததெல்லாம் வந்து கொண்டு வர போறாங்கன்றது ஒரு சந்தேகம் தான். கண்டிப்பா. மகாலிங்கம் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை? சார், விவசாயிகள் அனைவருமே டெல்லிக்கு போய் படாத பாடுபட்டு எவ்வளோதான் தான் கூக்குரலை எவ்வளோதான் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அந்த பிஜேபி அரசு வந்து செவிக்கு சாய்க்கவே இல்லை. ஸோ நம்ம தமிழ் மக்களை இன்னும் பார்த்தா எவ்வளோ வஞ்சிக்கப்பட முடியுமோ அந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டு எல்லா விதத்திலுமே நம்மளை ஒதுக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்டில் மாதிரி வச்சுட்டாங்க. இவங்க வந்து அரை நிர்வாணமாக போராட்டம் பண்ணாங்க, ரோட்டில் படுத்து போராட்டம் பண்ணாங்க, பார்லிமெண்ட் பண்ணாங்க, எங்கே பண்ணாங்க. ஆனால் இவங்க எதுக்குமே வந்து செவி சாய்க்கவே இல்லை. ஆனால் தேர்தல் ஒன்று வந்துடுச்சுன்னொடனே ஓடியாந்து என்னென்னலாம் நம்ம சொல்ல முடியும், பொய் வாக்குறுதி, ஒரே வாக்குறுதி தான், அது பேர் பொய் வாக்குறுதின்னு கூட வச்சுக்கலாம். அதை கொடுத்து நம்ம மக்களை எப்படி ஏமாத்துறாங்க. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் மக்கள் யாரும் ஏமாறுற மாதிரி இல்லை. ஏமாந்தது எல்லாமே போயிடுச்சு. அந்த மாதிரி லெவலில் எல்லாருமே பீப்புள் எங்கே போய் கேட்டாலுமே கண்டிப்பாக சொல்கிறாங்க, இனிமேல் மக்கள் இவங்க 100 லிஸ்ட்டு கொடுத்தாலும் சரி, 1000 லிஸ்ட்டு கொடுத்தாலும் சரி, யார் யார் எது செய்வாங்கன்றதில் உண்மையாக சொல்ல போனோன்னா இங்கே இருக்கிற திமுக ஆட்சியும் அங்கே வந்து காங்கிரஸும் தான் நாட்டை வழி நடத்த முடியுன்றத ஆணித்தரமா இருக்காங்க எல்லாருமே. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக முன் வச்ச முக்கியமான அந்த கோஷங்கள்ல ஒரு முக்கியமானது ஒண்ணு என்னன்னா கருப்பு பணம் ஒழிப்பு அப்படிங்கிறது தான். ஆனா இந்த தேர்தல் அறிக்கையில இந்த கருப்பு பணம்ங்கிற வார்த்தையை எந்த இடத்துலயுமே பயன்படுத்தல. போன தேர்தல வந்து முன்வைத்த அவர்கள் இந்த முறை வந்து அதை பேச தயங்குவதற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? சரி, எல்லாரும் அந்த பண மதிப்பிழக்கம் கருப்பு பணம்ன்ற பேர்ல மோசடி இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு ஏமாத்தி உங்களை எப்படி ஏமாத்தின்னு அவங்க கவரலாம், அதுதான் அவங்களோட வாக்குறுதி. எல்லாம் கவர முடியும். அதுல உண்மை இருக்கானா அதுல உண்மைத்தன்மை எதுவுமே இல்லை. அதுதான் இந்த மாதிரி வாக்குறுதியை கொடுத்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க. மக்கள் எல்லாம் பணத்துக்காக ரோட்டில் பணத்துக்காக ரோட்டில் நின்று எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது தெரிஞ்சு. இன்னொன்று அந்த கருப்பு பணம் இவங்களே சொல்லி அதை வெள்ளை பணமாக இவங்களே ஆக்கிட்டாங்கன்றது ஒரு பக்கம் ஊடகங்கள் மூலியமா நம்ம கேள்விப்படுறோம். கண்டிப்பாக அதை மாற்றி தரத்துக்கு 40% கமிஷன் வந்து பெற்றுக்கொண்டாங்கன்ற வீடியோவெல்லாம் கபில் சிபல் வெளியிட்டார். ஆமாம், இன்னும் பார்த்தீங்கன்னா புத்தம்புது நோட்டு எல்லாமே வந்து இவங்களே அது பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கவுங்க ஆளுங்களை வச்சு அதை மாற்றிட்டாங்கன்றது ஊடகம் மூலமா பல இதில் வந்து வெளிவந்து கொண்டு இருக்குது. இதில் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா உண்மை சாமானிய மக்கள், ரொம்ப கஷ்டப்பட்ட மிடில் கிளாஸ் பீப்புள், இவங்க எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு அந்த மாதிரி லெவலில் வந்துட்டாங்க. கீழ்மட்ட விவசாயி, நெசவாளி, யாரெல்லாம் தொழில் செய்கிறாங்களோ அவங்க எல்லாமே ஓரம் கட்டிட்டாங்க. இன்னும் ஒரு இதுக்கு சொல்ல போனால் நாங்கள் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் வரேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுக்குமே ஒரு 8 கோடி பேர் வேலை இல்லாமல் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருமே நான் பரிதவிக்கிறாங்க.
அதாவது ராகுல்ஜி சொன்ன மாதிரி சுதந்திரம் வாங்கும்போது எப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோமோ அந்த ரிவர்ஸில் வந்து நம்ம வந்து போயிட்டோம். ஆக்சுவலாக அந்த பணம் யாருக்கும் வாங்குற கெப்பாசிட்டி இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப வந்து அதாவது இந்தியாவை ஒரு 50 வருடங்களுக்கு பின்னாடி இழுத்து சென்று விட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. கண்டிப்பா 3 தலைமுறை பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்து அங்கேருந்து ரிவர்ஸ்ல வரணும். ஆனா அது எப்படி ஏமாத்தணுன்றதுக்கு தான் இந்த கொள்கைகள்லாம் ஒவ்வொன்று கொடுக்குறாங்க. இப்போ வந்து நான் வட்டி இல்லாத கடன் கொடுக்குறேன் விவசாயிக்கு அப்படின்றாங்க. அப்போ அங்கே போய் கத்துனாங்க, அப்போ கேட்கலையா? ஆக்சுவலா அந்த புயலில் வரும்போது பாதிப்பட்டாங்க. அப்போ வந்து எல்லாம் நடுத்தருவில் இருந்தாங்க. அப்புறமே இவர் வந்து யாருமே பார்க்கவே இல்லை. ஸோ இது வந்து மக்கள் அவங்களுடைய கோரிக்கையில ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதாவது வந்து ஒட்டுமொத்தமா இலவசம் வந்து கொடுக்கறதோ இல்ல விவசாய கடனை ரத்து பண்றதோ அவங்களுடைய கொள்கை வந்து கிடையாது. வேண்டுமானால் 1 லட்சம் வரைக்கும் வந்து நாங்க வந்து வட்டி இல்லாத ஒரு கடனை வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அது நல்ல ஒரு பாசிட்டிவ். இது வந்து ஏமாற்று வேலை தான். இதை வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க, காதுக்குள்ளேயே போவாது யாருமே. இது வந்து யாருக்கும் வந்து தேவையில்லை, இது வந்து நடக்காது, இது தேவையில்லை. நம்ம வந்து என்ன பலாப்பழத்தை கேட்கும் போது இவங்க ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு சின்ன பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இதை கொடுக்குறேன் ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருந்து பெருசா என்னென்ன பிடுங்க முடியுமோ எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. சாமானிய மக்கள் வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாத லெவலில் ஒரு சோமாலியா நாடு மாதிரி நம்ம நாடு தமிழ்நாடு ஆயிடுமான்னு ரொம்ப பயத்துல இருக்கணும். ஆக்சுவலா எல்லாருமே கண்டிப்பா ஆதங்கம் ரொம்ப இதா இருக்கு. தொடர்ந்து பேசலாம். அடுத்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இந்த ரஃபேல் விமானம் வாங்கக்கூடிய இந்த ஊழல் விவகாரம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினால எழுப்பப்பட்டது. முதல்ல உச்சநீதிமன்றம் போனப்போ உச்சநீதிமன்றம் வந்து நிராகரித்து விட்டது. பிறகு ஒரு சீராய்வு கூட தாக்கல் பண்ணதுனால இன்றைக்கு இந்த ஆவணங்கள் எல்லாம் வெள்ள கசிந்தன. அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மீண்டும் விசாரிப்போம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா நீங்க பாக்குறீங்களா சந்தீப்? கண்டிப்பா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி ஒவ்வொரு மேடையிலையும் தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு வர்றது பிஜேபியினுடைய ரஃபேல் ஊழலை பற்றி தான். அது இன்றைக்கு வெளிப்படையாக தொலைக்காட்சிகளின் மூலமாக அது வெளிவந்திருக்கிறது. மோடி அவர்கள் பிரான்ஸ்லேருந்து நான் 36 போர்க்கருவிகளை வாங்குறேன்னு சொல்லிட்டு அதில் 28 போர்க்கருவிகளை வந்து ஒற்றை இருக்கைகளாகவும் மற்ற 8 போர்க்கருவிகள் விமானங்களை வந்து இரட்டை இருக்கைகள் கொண்டதாகவும் அதை வந்து வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு விமானத்திலேயே விமானம் வாங்குவதிலேயே ஒரு ஊழலை பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்த ஊழல்வாதிகளை வந்து நாம் வீட்டுக்கு அனுப்புனாதான் இந்த நாடு வந்து நல்லா திருந்தும். நாட்டு பிரச்சனை, நீட்டு பிரச்சனை, நோட்டு பிரச்சனை, ஓட்டு பிரச்சனை, இதுபோல் எல்லா பிரச்சனைகளையும் அனுதினமும் வந்து இந்த தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் கொடுத்துட்டே இருக்கணும். அவங்களுடைய நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றுறதுக்கு அவங்க கரெக்டான காயை அவங்க நவத்திட்டு இருக்காங்க. அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்புனாதான் இந்த நாடு என்பது சுடுகாடாக மாறாமல் நல்லவங்க கையில போய் இது வந்து சுதந்திரமா. நிச்சயமா காங்கிரஸுடைய ஆட்சியில இதே ரஃபேல் விமானத்தை வந்து கொள்முதல் பண்ணணும் வாங்கணும் அப்படிங்கும் போது 126 இருந்துச்சு விமானங்களுடைய எண்ணிக்கை. இவர் 36 குறைச்சார். குறைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ராணுவ தளவாடங்கள் வெகு விரைவில் நமக்கு அவசரமா தேவைப்படுது, அதன் அடிப்படையில் தான் நாங்க வந்து குறைச்சி வெகு விரைவில் வாங்குறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை பண்றோம் அப்படின்றார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையிலையும் கூட ஒரு அம்சமா சேர்த்திருக்கிறாங்க. ராணுவ தளவாடங்கள் வந்து மிக அதிகமாக நம்ம நாட்டிற்கு கொள்முதல் செய்யப்படும், ரொம்ப தன்னிறைவு ஆக்கப்படும், அதே மாதிரி இந்தியாவிலும் தயாரிப்பதற்கான முன்முயற்சிகள்லாம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நம்புற மாதிரி இருக்கிறதா? கண்டிப்பா இல்லை. அதாவது ராணுவத்தை வைத்தே இவர்கள் வந்து அரசியல் செய்யறவங்க. மோடிலாம் ராணுவத்தை வந்து பாகிஸ்தானோட ஏவ விட்டு அதை வைத்து தேர்தலில் அரசியல் செஞ்சவங்க இவங்க. அதனால ராணுவத்தை வந்து தனக்கு பயன்படுத்துகிற மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர அது வந்து மக்களுக்காகத்தான் இருக்கட்டும், மக்களுக்கு காக்கிறதுக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கல. இது வந்து கண்டிப்பா ஒரு ஏமாற்று செயல் தான். நிச்சயமா ரஃபேல் விமானங்களை வாங்கினதுல ஊழல் அப்படின்னு காங்கிரஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. உச்சநீதிமன்றம் முதலில் விசாரிக்க மறுத்தது. தற்போது சீராய்வு விசாரிப்போம் அப்படின்னு திட்டவட்டமாக கூறியிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை கண்டிப்பாக இது வந்து வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா வந்துட்டு இப்போவாவது வந்துட்டு எடுத்துக்கிறாங்களே இந்த முன்னெச்சரிக்கையை. ஏன்னா வந்து இத்தனை நாள் வந்துட்டு அதை வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்துட்டே தான் இருக்காங்க. அது நிலுவையில் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போவாது அது எடுத்து அது என்னதான்றது மக்களுக்காக தெரியப்படுத்துங்களேன். எப்படி அவ்வளோ பெரிய ஊழலை வந்து அவர் நடத்திருக்கானது கொஞ்சம் அம்பலப்படுத்தினா நல்லா இருக்கும் தான் தோணுது. நீதிமன்றம் வந்து விசாரித்தால் நல்லதா. இதே நேரத்தில் வந்து தேர்தல் நேரத்தில் நீதிமன்றத்தினுடைய இப்படியான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது பாஜகவிற்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும் நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா பின்னடைவு தான் இது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கூட மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க, சரி என்ன பண்றாங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரி நம்ம அதை திருத்தி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் சரியா அது வந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. அவங்கள வந்து அடிக்கிற மாதிரியே இருக்கு. இது வந்து எப்படி பண்ண போறோம், இது இப்போ அவங்களே வந்து முழிச்சிட்டு இருப்பாங்க, என்ன இது சரியான நேரத்தில் சரியான அடிபட்டிருக்கு, நம்ம இது எப்படி மீட்டு கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசனைகளுக்குள்ள கூட இருக்கு. கண்டிப்பா இந்த சீராய்வு மனுக்களை வந்து விசாரணைக்கு ஏற்றதனுடைய மிகப்பெரிய பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஆவணங்கள்லாம் வெளியில கசிந்தது அப்படிங்கிறதா.
ஆனா அந்த ஆவணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரகசிய காப்பு சட்டப்படி வெளியில வந்து மத்தவங்களுக்கு அம்பலப்படுத்துறதே மிகப்பெரிய ஒரு குற்றம்னு சொல்லி நீதிமன்றத்துல மத்திய அரசனுடைய சார்பால் வாதாடப்பட்டது. அந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் மறைமுகமாக ஒரு மிரட்டல் கூட விடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் ஒழிந்து கொண்டு இந்த விவகாரத்தை பாஜக அரசாங்கம் வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி செஞ்சதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நல்லா பாருங்களேன், ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து அரசாங்கத்தை மத்திய அரசே வந்து அதை கையாண்டு வச்சுட்டு இருக்காங்க, பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க அந்த ஆவணங்களை. அங்கேயே தொலைஞ்சு போச்சுன்னப்போ மக்களுக்கு வந்து அவங்க எப்படி அவங்க நம்மள பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை வரும். யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சமாவது. அவங்க அந்த ஆவணங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு முக்கியம் சரியா பாருங்க. இவங்க கேட்க தான் இல்லன்றதே அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல காணாம போயிடுச்சு, எவ்வளவு எளிமையா சொல்றாங்க பாருங்களா, காணாம போயிடுச்சு, அது வந்து எங்க போயிடுச்சுன்னே தெரியல அப்படின்னு. கண்டிப்பா முதல்ல திருட்டுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பின்னடையாக பேசினாங்க. பேசலாம் மகாலயம் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 56,000 கோடி ஊழல் நடந்திருக்கதா பத்திரிகை மூலமா பல இது மூலியமா நம்ம கேள்வி போடுறோம். ஆக்சுவலா இல்லை, இந்த மறு ஆய்வு சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது வந்து மக்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மக்கள் மூலியமாக தான் அவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் என்னென்ன அனுபவிக்கணுமோ அனுபவிக்கிறாங்க. ஆனால் அதே மக்களுக்கு அவங்க சரியாக எதுவுமே பண்ண முடியாமல் எவ்வளோலாம் பொய் சொல்லலாம், அந்த மாதிரி தான் இந்த ஆட்சி நகர்ந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ நம்ம பொய் சொல்லி ஏமாற்றலாம். வரும்போது எப்படி பொய் சொன்னோம், 15 லட்சம் கொடுக்குறோன்னு சொல்லி பொய் சொல்லணும். இப்போ என்ன சொல்கிறோம், இது மாதிரி எவ்வளோ தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்த 56,000 கோடி ஊழல்ன்றது கண்டிப்பாக மக்கள் முன்னாடி வந்து ராகுல் காந்தி வந்து இது வந்து ரொம்ப விகரஸாக இருக்கார். ஆக்சுவலாக இதை வந்து நான் நாட்டுக்கு கண்டிப்பாக இது பண்ணுவேன். அவங்க 2 பேருக்கு சரியான போட்டி தான் சொல்லுவேன். ஒரு டஃப் காம்படிஷன் இப்போ போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. பட் யாரு வந்து தப்பு செஞ்சாங்களோ அவங்க கூடிய விரைவில் வந்து மக்கள் முன்னாடி வந்து நிற்க வேண்டியதில்லை. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த ராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தையும் தவிர்த்து விட்டு நரேந்திர மோடி பிரதமருடைய அலுவலகமே நேரடியாக பிரான்சில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு பேசினாங்க. அனில் அம்பானியை வந்து இந்தியாவினுடைய தரப்புல வந்து ஒரு ஆளாவும் சேர்க்க வந்து முற்பட்டாங்க. 30,000 கோடி இதனால வந்து அனில் அம்பானி வந்து லாபம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அலுவலகமே நேரடியாக தலையிட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு வந்து அதது துறை அந்தந்த துறைன்னு இருக்கும்போது அவங்க தான் அதை பார்க்கணும். ஈவன் பண மதிப்பிழப்பம் கூட பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தான் வந்து திரும்ப ஆமா தெரியாது. ஒரு நிதியமைச்சர் தெரியலன்னு சொன்னா ஒரு வீட்டுல நமக்கு நடக்கும்போது இது தெரியல சொல்றதே ரொம்ப தப்பு. ஒரு நாட்டோட இது ஒரு இந்திய நாட்டை எப்படி காப்பாற்றணும், நம்மளோட வரலாறுலாம் பார்த்தோம்னா எவ்வளவு பேர் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண என்னென்னோ வந்தாங்க, அவ்வளோ லெவல்ல இருந்தாங்க. பட் இங்க வந்துட்டு எனக்கு தெரியாது, ஒரு டாக்குமெண்ட் காணா, அது எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு சின்ன குழந்தைங்க விளையாட்டு மாதிரி தான். நம்ம நாட்டை வந்து ஒரு சரியான கை ஆளாத ஆள்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமா, அந்த மக்கள் அனைவரும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ வந்து பரிதவிக்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் எலெக்ஷன் எப்போ வரும்ன்றது லெவலில் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் வந்து மக்கள் ரெடியாக வெப்பன்ஸ் வச்சு எப்படி ஃபைட் பண்ணுறது ரெடியாக இருக்காங்களோ, அந்த ஓட்டுன்றதுல வந்து மக்கள் வந்து கண்டிப்பா உறுதியோட இருக்கிறாங்க. இந்த ஊழல் சரியா ஆள தெரியாதவங்க கைலியா அப்படின்னு சொல்லி, ஆனா ரொம்ப சரியா ஆட்டுவித்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கறதா, எல்லாரையும் விரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் பாஜகவுடைய ஆட்சி மேல இருந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த செய்தியும் கூட சந்திப்பு. அதாவது தபால் ஓட்டுகள்ல ஒரு முறைகேடு அப்படிங்கிற செய்தி கடந்த வார இறுதியிலிருந்தே வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அரசு அலுவலர்கள், ஊழியர்கள், காவல்துறையினர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில் வாக்களிக்க தகுதியாக இருக்கிறாங்க. ஆனா இந்த அதிமுக அரசாங்கத்திற்கு போராடியவர்கள், ஜாக்டோஜி அமைப்பினர், பெரும்பாலான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அவங்களுடைய மனநிலை என்பது அதிமுகவிற்காக எதிராக இருக்கிறது. அதனால அவங்களை எப்படியாவது ஓட்டு போட விடாம செய்யணுங்கிறதுனால இந்த தபால் ஓட்டுல முறைகேடுங்கிற செய்தி ஒண்ணு வெளில வந்துச்சு. நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அரசு ஊழியர்கள்னு எடுத்தாலே அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக தான் எப்பயுமே. அதாவது கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கூட தபால் ஓட்டுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும்பொழுதெல்லாம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் அவர்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுக்கறதா தான். அதாவது டவுசர் போட்டிருந்த காவல்துறையை பேண்ட்டு போட வச்சது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அதே போல் அரசு ஊழியர்களுக்கு அந்த சம்பள உயர்வாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்ல திட்டங்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தந்திருக்கு. அதனால தான் இவங்க ஓட்டு போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக போயிடுமோன்னு ஒரு பயத்தின் காரணமாக இந்த முறைகேடெல்லாம் செஞ்சு தனக்கு சாதகமாக பயன்படுத்துறது தான் அதிமுகவினுடைய வேலையா நான் பார்க்கிறேன். இல்ல கண்டிப்பா அதே நேரத்துல வந்து காவல்துறையினுடைய ஓட்டுகளும் வந்து கொஞ்சம் இருக்கு. அது காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக இந்த அதுக்கு அடுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய மற்ற அந்த சீருடை பணியாளர்கள் எல்லாத்தையும் இவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும்னு நிர்பந்தம் செய்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா மிரட்டுவாங்க. நீங்க ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு வேலை இருக்கும், இல்லைன்னா நாங்க உங்களை தூக்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுற சம்பவம் கூட நடந்திருக்கலாம்.
நிச்சயமா. நீங்க எப்படி பாக்குறீங்க ராஜேஷ்? இல்ல இப்போ என்னன்னா ஆளும் கட்சியே வந்துட்டு எம்எல்ஏக்களே வந்துட்டு அந்த தபால் ஓட்டுகள்ல நிக்கிறதாவும் ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அப்ப வரும்போது தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இவங்களே நிக்கிறாங்க, அப்ப யாருக்கு தான் போய் சேரும் அப்போ அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. மதுரையில அதிமுகவினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் அந்த இடத்துலயே வாக்குச்சாவடியில் இருந்தார், அங்கேயே இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த தபால் ஓட்டு வந்துட்டு அந்த ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் சரி இல்ல அரசு ஊழியர்களுக்கும் சரி போய் சேரும். எப்படி சேரும்னா அதுலயே ஒரு எண்கள் அடிப்படையில தான் போய் சேரும். அதாவது மக்களவை தொகுதி எண், அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதி எண், அப்புறம் பாகம் எண், அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வரிசை எண் இப்படின்றது அந்த எல்லா எண்களுமே அந்த இதில் படிவத்தில் இருக்கும். அதை இந்த வாட்டி வர்ற பட்சத்தில் அது எல்லாமே தப்பா வந்திருக்கு, எண்களே தப்பா வந்திருக்கு அப்படின்றதையும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சரி அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த படிவத்தெல்லாம் இது பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு அங்கே போய் கொடுத்தீங்கன்னா இந்த தொகுதியிலேயே நீங்க இங்க இல்ல, நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னப்ப அவங்க தாலுகா அலுவலகத்துக்கும் போய் முறையிட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கேயும் முறையிட்டு அதுக்கப்புறம் போய் ஓட்டு போடணும். இதுல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டையை தவிர்க்கிறாங்க. இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதால மக்கள் என்ன அங்க போறதா இங்க போறதா எதுவுமே தெரியலையான்ட்டு அவங்க அந்த ஓட்டையை நிராகரிக்கப்படுறாங்க அவங்களுக்குள்ளே. அப்ப எப்படிதான் அந்த இது சரியான முறையில் போகும்னு நினைக்க முடியும்? கண்டிப்பா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 4.5 லட்சத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும் ஒட்டுமொத்தனோட எண்ணிக்கை. இந்த 4.5 லட்சம் பேருக்காக அதிமுக அரசாங்கம் ஏன் இப்படி பயந்து இன்னொரு பக்கம் அவர்களை அடிபணிய வைத்து அந்த ஓட்டுகள் எல்லாம் தங்களுக்கு அறுவடை செய்ய நினைக்கிறாங்க? ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய இந்த வாக்காளர் பட்டியலில் 6.25 கோடி இடம் பிடிச்சிருக்கிற நிலவையில இந்த 4 லட்சம் ஓட்டு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பயப்படுறாங்க? ஒருவேளை 10 ஓட்டுல ஜெயிச்சிடலாம் கூட நினைக்கலாம் இல்லைங்களா? இல்ல அந்த அளவுக்கு அதிமுக ஓட்டு கிடைக்கும் நீங்க நம்புறீங்களா? தெரியலீங்களே, அது நம்ம பொறுத்திருந்தா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாமே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒவ்வொரு விஷயங்களுமே பொள்ளாச்சி விஷயங்களாகட்டும் ஒவ்வொரு விஷயங்களுமே அவங்க நம்மளுக்கு எதிராக தான் செயல்படுற மாதிரி தான் நம்மளுக்கு தோணிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஒரு இடத்துல பார்க்கும்போது இங்கேருந்து நம்ம பார்க்குறோம், அங்கே அடிபடுறாங்க, நம்மளும் அதில் அடிபடும் போது தான் தெரியுது ஐயோ நம்ம கூட அப்படி கொந்தளிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சரி இருக்கிறதெல்லாம் நம்ம முடிச்சு முதல்ல தேத்தி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே, அதுல அப்பதான் வரைக்கும் லாபம், ஒரு ஓட்ட கூட விட விடாது அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கலாம், இப்படியாவது பண்ணிக்கலாம். நிச்சயம் மகாலிங்கம் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க தபால் ஓட்டுகளில் முறைகேடு? சரி, இந்த தபால் ஓட்டு அது ஒரு சதி சொன்ன மாதிரி இந்த பப்ளிக்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே கவர்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே திமுகவுக்கு தான் அந்த காலத்துலேருந்து வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% ஆஃப் த மக்கள் அவங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்களோட சலுகைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுத்தவர் கலைஞரும் ஸ்டாலின் அவர்களும். இந்த மாதிரி அவங்க போகிறனால மற்றவங்க அவங்க இதை பற்றி அவங்க கவலைப்படாமல் அந்த ஓட்டு கன்ஃபார்மாக திமுகவுக்கு தான் வரும் அந்த லெவலில் இருக்குது. இன்றைக்கி இவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பல குளறுபடியினால் அவங்களுக்குள்ளேயே நிறைய இதாவது வரமாட்டாங்களா, இவங்களாவது போட மாட்டாங்களா, அந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க. ஆக்சுவலாக இனிமேல் மக்கள் யாரும் போகிற மாதிரி இல்லை, இவங்களையாவது நம்ம வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில இதே மாதிரி ஊடகத்திலே நானும் பார்த்தேன். இதுக்கே ஓபிஎஸ் அவர்கள் பணம் கொடுத்து இதில் கட்டாயமாக போடணும்னு சொல்கிறத ஒரு வீடியோ மாதிரி கூட காமிச்சாங்க ஆக்சுவலாக. ஸோ கவர்மெண்ட்டில் இருக்க அவங்களே போடலைன்னா அப்போ எப்படி பப்ளிக்கு போட போகிறாங்க? ஆக்சுவலாக பப்ளிக் அவங்க பக்கம் 90% இல்லவே இல்லை, அந்த மாதிரி லெவலில் தான் இருக்காங்க. பட் அவங்க போராடுறது இப்போ பண்ணுறது வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரையும். இறுதி கட்ட நிலைமையில் இருக்காங்க. அப்படியாவது போராடி ஏதாவது நம்மளால் முடிஞ்சது ஒரு 0 டக் அவுட் ஆகாமல் ஏதாவது ஒரு 10 ரன் 20 ரன் எடுக்கலாம், அந்த மாதிரி லெவலில் அவங்க அதுக்கு போராடிட்டு இருக்காங்க. வெற்றிக்காக தபால் ஓட்டுல பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு 39 நாடாளுமன்ற தொகுதிக்கும் தேர்தல் நடக்குது, 18க்கும் ஒரு பக்கம் தேர்தல் நடக்குது. ஆனா இந்த 18 தொகுதிகளில் மட்டும்தான் அந்த தபால் ஓட்டுகளை பெறணுங்கிறத மும்முனைப்பா காட்டுவதாகவும் அதுக்கப்புறம் எங்கேயாவது கேள்வி வந்துருமோங்கிறதுக்காக ஏதோ ஒரு நாடாளுமன்ற தொகுதியில மட்டும் இந்த தபால் ஓட்டுகளை பதிவு செய்யறதுக்கு அவங்க முன்முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஏன் இந்த 18 தொகுதியில் அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணணும்? சரி, அவங்க ஆட்சி முதலமைச்சர் அம்மா இறந்ததுக்கப்புறம் இன்றைக்கோ நாளைக்கோ அந்த மாதிரி போயிட்டுருக்க ஆட்சி. ஆக்சுவலாக அவங்க இழுபறி மாதிரி நாளைக்குன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இது யாரோட ஆட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு? மோடி சார். அவர் மூலிமா தான் நடந்துகிட்ருக்குன்றது வெட்ட வெளிச்சமாக பல தரப்பட்ட கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க. இப்போ எல்லாரும் இது பண்ணாங்க, அவங்க கட்சிக்குள்ளே இருக்கவங்கள பண்ணாங்க. அப்படி இருந்தால் கூட அவங்க எதுவுமே பண்ணாமல் அந்த மோடி அரசு எடப்பாடி அரசை காப்பாற்றுறதுக்கான என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மக்களோட இந்த எலெக்ஷனை உண்மையாகவே பல இடத்துல சர்வே நம்ம மற்ற டிவியில் எல்லா டிவியிலும் எல்லாம் பார்த்தாமே 80% ஆஃப் த பீப்புள் திமுகவுக்கும் அங்கே காங்கிரஸ் தான் வரணும். ஏழ்மை லோ கிளாஸ் பீப்புள் எல்லாரும் எதிர்பார்க்கறது இதுதான். மோடி ராகுல்ஜி திரும்ப என்ன சொல்கிறாரு, இப்போ ரஃபேல் எல்லாமே நம்ம பேசணும், அது எல்லாமே எல்லா பணம் 60,000 கோடி 1 லட்சம் கோடி எல்லாம் போகிறது எல்லாம் பணக்காரன் அவங்களுக்கு தான் போகுது.
ஏழைங்க எல்லாமே வந்து இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் லெவலில் இருக்காங்க. இன்னொன்று ராகுல்ஜி அமைச்ச மாதிரி அந்த போர்க்காலம் மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு உங்களுக்கு பணம் கொடுத்து 72,000 இந்த வருஷத்துக்கு கொடுத்து மக்களை வந்து மீட்டு வருவோன்ற இந்த மாதிரி ஒரு இது வந்து, ஏன்னா ஒரு எமர்ஜென்சி பீரியடில் இருக்க மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்கவுங்க உணவுக்கும் உடைக்கும் இல்லாமல் இருக்க இடமும் இல்லாமல் பஞ்சம் அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. இதை போர் கொண்டு வந்ததை ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா அந்த 6000 எதுக்கு அப்படிங்கும் போது வந்து மோடியினுடைய ஆட்சியில பாஜகவினுடைய ஆட்சியில மக்கள் வந்து ரொம்ப பின்தங்கி போயிட்டாங்க. அவர்களுக்கு இப்போ தேவை அவசர ஒரு சிகிச்சை. அப்ப அந்த 6000 ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முதலுதவியா இருக்கும். அதனால தான் நாங்க செயல்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. நான் சந்தீப் கிட்ட கேட்க விரும்புறேன். அதாவது வாக்கு எந்திரங்கள் மேல எப்போதுமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு, சந்தேக பார்வை. அதனால இதை தீர்க்கு விதமாக எதிர்க்கட்சிகளுடைய சார்பாக நீதிமன்றத்தை நாடினப்போ ஒரு தொகுதிகளில் நீங்க வந்து 5 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கக்கூடிய இந்த விவிபேட் எந்திரங்கள்ல பதிவாயிருக்கக்கூடிய வாக்குகளையும் பதிவாயிருக்கக்கூடிய வாக்குகளையும் ரெண்டு ஒப்பிடணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது எந்த வகையில நீங்க பாக்குறீங்க அந்த தீர்ப்பை? கண்டிப்பா இது வந்து மக்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை வச்சு நீங்க என்னன்னா அது சரியா வராது. ஒரு தொகுதியில வந்து 5 மிஷினை வச்சு எண்ணிடுங்க, ஒப்புகை சீட்டோடு ஒப்பிட்டு பார்த்து நீங்க நல்ல ரிசல்ட்டை மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்கது. இது வந்து இதனால அந்த எந்திரங்களுடைய மீதான நம்பிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்றீங்க நீங்க? கண்டிப்பா. ராஜேஷ், நம்ம அடுத்த செய்தி பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த விடுபட்ட 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படின்னு கடந்த 10ஆம் தேதி தேர்தல் ஆணையம் 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிச்சப்ப எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க. அதற்கு பிறகும் வந்து தேர்தல் ஆணையர்கள் செவிசாய்க்கிற மாதிரி இல்லை, மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். நீதிமன்றத்தினுடைய சார்பாக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. இப்ப அடுத்த 19ஆம் தேதி 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, சூடோட சூட வேலையை முடிச்சணுன்றது தான் பார்க்குறாங்க. அதனால தான் வந்துட்டு இந்த மே 19 வந்து அந்த 4 தொகுதிகள்லையும் நம்ம எப்படியாவது வந்து பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு இப்போ எப்படியும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. இது மட்டுமே ஏன் விட்டு வைக்கணும், இதையும் வந்துட்டு ஒரேடியாக பண்ணிட்டு அப்படியே முடிச்சிடலாமே. ஆனால் என்னன்னா இத்தனை நாள் அதை பண்ணாமல் இந்த நேரத்தில் அது பண்ணுறது வந்து நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்தது தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இத்தனை நாள் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம், அத்தனை வழக்குகள் வந்து தொடர்ந்துட்டே தான் இருந்தாங்க. அப்போ பண்ணாமல் இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் இதையே வந்து கொண்டு வரதான் கொஞ்சம் யோசிக்கிறதா இருக்கு. இல்ல, அதாவது வந்து தேர்தல் நேரத்தில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது நீங்க சொல்றது வந்து முரண்பாடான ஒரு விஷயமா இருக்கு. கடந்த 19ஆம் தேதி தான் சூலூர் சட்டமன்றத்தினுடைய அந்த உறுப்பினர் வந்து இறந்து போறாரு. அதுக்கப்புறம் 3 தொகுதிகளுக்குள்ள வந்து வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கணக்கு காமிச்சாங்க. இப்ப அந்த வழக்குகள்லாம் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த அறிவிப்புங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனா வந்து ஏன் முதல்ல அறிவிக்கலைங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நம்ம தொடர்ந்து பேசலாம். மகாலிங்கம் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், இவங்க இந்த எலெக்ஷனில் வந்து இது அவங்களோட எண்ணிக்கை கம்மியாச்சுன்னா ஆட்சி கலைஞர்ன்றது மக்கள் அனைவருக்கும் தெரியும். எல்லாரும் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் அதை உடனே பண்ணியிருந்தோம்னா உடனே அவங்க ஆட்சியை கலைக்க வேண்டிய நிலைமை வரும். அது எப்படிலாம் நம்ம தள்ளி போகலாம், இறுதிக்கட்டம் இன்னும் போனால் 1 வருஷம் கிட்டே இருக்கு அவங்க ஆட்சி. ஆக்சுவலாக அந்த ஆட்சியை எப்படியா நம்ம எவ்வளோ நேரம் தக்க வச்சுக்கலாம், எவ்வளோ நம்மளால் சுருட்ட முடியும் சுருட்டலான்றதுக்காக தான் இதை வந்து தள்ளி வச்சுட்ருக்காங்க. இதுதான் உண்மை ஆக்சுவலாக. பட் அவ்வளோ நேரம் தள்ளி வைக்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த முறை ஏன் தள்ளி வைக்க தெரிஞ்சிருக்காதா, இப்போ மட்டும் ஏன் நடத்துறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது எனக்கு சரியா தெரியல சார், உண்மையாக சொல்கிறேன் அது ஆக்சுவலாக. பட் உண்மையான ரீசன் வந்து எவ்வளோ தள்ளி வந்தால் நம்ம உயிர் தப்பிச்சுக்கலாம், அந்த மாதிரி அவங்க தள்ளி போகிறாங்க. பட் இறுதி கட்டம்னு ஒன்று இருக்குது, ஒரு சினிமா முடியாது. ஆமாம், சினிமான்னு ஒன்று வந்தால் ஒரு கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்க மாதிரி இதுதான் லாஸ்ட் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. இது வந்து கண்டிப்பாக ரிசல்ட் என்னன்றது மக்கள். தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனா நீங்க 4 தொகுதியான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது மகிழ்ச்சி. ஆமாம், கண்டிப்பாக மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ அது எப்படி சொல்றதுன்னா முன்னாடி பண்ணியிருக்கலாம், இவங்க இறுதி கட்டம் இது வைக்க வேண்டிய கட்டாயம். இது முடியாதுன்னு சொல்லவே முடியாத லெவலில் வந்து அனைத்து கட்சி எல்லாருமே ப்ரெஷர் பண்ணுறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. தேர்தல் ஆணையம் போய் பேசுகிறாங்க, ஸ்டாலின் சார் கொடுக்குறாங்க. இல்லை இதெல்லாம் பண்ணோன்னா அவங்களால ப்ரெஷர்னால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ இந்த வாய்ப்பு இது வந்து முன்னாடி பண்ணியிருக்க வேண்டிய இதை வந்து மொத்தமாக தள்ளி இவ்வளோ வந்துட்டாங்க. இப்போயாவது பண்ணாங்களேன்றதான் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக சந்தீப், நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்கிறதுனால அதிமுகவினுடைய தரப்பிற்கு எந்த விதமான ஒரு அச்சுறுத்தல் அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு? இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு ஸ்திரத்தன்மை வந்து இழந்திருக்கிறதா? கண்டிப்பா இதை இன்னும் தள்ளின்னு போகணும்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எதிர்கட்சிகளுடைய மிகப்பெரிய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இதை நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், சூலூர் போன்ற இந்த தொகுதிகளெல்லாம் அவங்க தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. அம்மையாருடைய மறைவுக்கு பின்னாடியே ஒரு இசை நாற்காலி போல ஒரு ஓட்டுக்கு 3 முதலமைச்சரை பார்த்துட்டோம். இவங்க இன்னும் எத்தனை நாள் இருக்க போறாங்கன்னு தெரியல. இந்த தேர்தலில் தான் அவங்களுடைய நிலை தெரிய வரும் வெளியில. நிச்சயமா. அது அடுத்த செய்தி கூட வந்து இருக்கிறது. அதாவது PM நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு திரைப்படம்
தேர்தல் நேரத்துல அது வெளிவருது அப்படின்னு அதாவது வந்து கடந்த 11ஆம் தேதி வந்து முதல்கட்ட வாக்குப்பதிவு வந்து தொடங்குனுச்சு. அன்றைக்கு அந்த படம் வந்து வெளியாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தேர்தல் ஆணையம் அந்த படத்திற்கு தடை வைத்திருக்கிறது. கூடவே நமோ டிவிக்கும் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணையம் நியாயமா செயல்படுற மாதிரி இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது? கண்டிப்பா இல்ல. தேர்தல் நேரத்துல வந்து இன்னொன்னு வேடிக்கைனா என் பேர் கொண்ட சந்தீப் சிங்ன்றவர் தான் அந்த படத்தையே தயாரிக்கிறாரு. அந்த மாதிரி தேர்தல் நேரத்துல வந்து மோடியை பத்தியும் அந்த நமோ டிவில மோடியை பத்திய அந்த தேர்தல் அறிக்கைகளை பத்தியும் சொல்றது வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் தான். அதை வந்து தடை செஞ்சது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு. நீங்க எப்படி பாக்குறீங்க ராஜேஷ்? இல்ல இது எப்படின்னா வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில வந்துட்டு எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்றது இருக்கு. எலக்ட்ரானிக் வந்து மீடியால வந்து ஒளிபரப்ப கூடாதுன்றது தேர்தல் ஆணையத்தோட ஒரு விஷயம். அதனால கூட வந்துட்டு அவங்க வந்து சொல்லலாம் இப்போ வந்து வெளியிடக்கூடாது அப்படின்றது. ஏன்னா இப்போ அந்த வேட்பாளருக்கு ஆதரவா வந்து இது மாறிடும் அந்த படம் வர பட்சத்துல. ஏன்னா அந்த படம் எப்படி வெளியிடக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா தெரிஞ்ச ஒரு விஷயத்து இருந்தாலும் கூட வந்து அந்த நேரத்துல அந்த படத்தை வெளியிடணும்னு ஒரு தரப்பு நினைக்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? விளம்பரங்கள் பத்தல போகல இருக்கு. எத்தனையோ விளம்பரங்கள் மக்கள் மனசுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் மனசை மாத்திரலாம். நரேந்திர மோடியை பத்தி இன்னும் மக்கள் கிட்ட போய் சென்று போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு. ஏன்னா இப்போ திரைத்துறை தான் வந்துட்டு ரொம்ப பலமா இருக்கு. என்னதான் விளம்பரங்கள் வந்தாலும் நம்ம உடனே வந்து திருப்பிடுறோம். ஆனா எந்த ஒரு புது படம் வந்தா நம்ம முதல் ஆளா போய் பார்த்துடுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது சரி மக்களை வந்து உள்ள என்னதான் இருக்கும்னு பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ உள்ள போகும்போது ஒருவேளை நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்களை காட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஓட்டு போறதுக்கான ஒரு ஆயுதமா அதை பயன்படுத்தலாம் இல்லைங்களா? அதனால கூட வந்து இது பண்ணிடலாம். இதனால கூட வந்து தேர்தல் ஆணையம் அதை தடை செஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த நேரத்துல வேட்பாளருக்கு ஆதரவா மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அவங்க தடை செஞ்சிருக்கலாம். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க மகாலிங்கம் சார்? இல்லை சார், இது வந்து தேர்தல் ஆணையம் இதெல்லாம் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும், பொது ஜனங்கள்லேருந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கண்டிப்பாக வெளியிட்டிருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அதையும் மீறி வெளியிடணும், மக்களோட போய் ரீச் பண்ணணும். பர்பஸ் பார்த்தீங்கன்னா மக்களை போய் ரீச் பண்ணணுன்றதான் ஒரே இது. பட் அந்த படத்துக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க, ஏன்னா இவங்க உண்மை சம்பவம் படம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவம் படம் எடுக்கிறாங்க, உண்மை சம்பவம் இல்லாததும் படம் எடுக்கிறாங்க. இந்த படத்தில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியல ஆக்சுவலாக. பட் அந்த மாதிரி போலியான பொய்யான இதெல்லாம் காமிச்சு மக்களை எப்படியாவது போய் ரீச் பண்ணணுன்ட்டு முயற்சி பண்ணியிருக்கலாம். இறுதி கட்டனால அதுவும் முயற்சி பண்ணியிருக்கலாம். பட் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இவங்களே வந்து உடைச்சி ஒரு படத்தை கொண்டு வராங்கன்னா அது மக்களே புரிஞ்சுக்கலாம். அப்படி வந்து உண்மையான இருந்தால் எப்போ வேணால் வெளியிடலாம். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச கூட அவங்க என்ன பண்ணலாம், அந்த படத்தை வந்து அனைத்து திரையரங்களும் வெளியிடுதான் மக்கள் வரவேற்பாங்க உண்மையான சம்பவமாக இருந்தால். அது இல்லாத பிரேக் பண்ணி இந்த ஓட்டுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது இவங்களை பிடிக்கணுன்றதுக்காக எவ்வளவு பெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணாங்க. எங்க பார்த்தாலும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு அலை வந்து வீசிட்டு இருக்கு. ஒரே ஒரு படம் வர்றதுனால அது அப்படியே மோடியினுடைய ஆதரவாளையா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது இறுதி கட்ட போர்ல என்ன பண்ண முடியும்ன்றதான் யாரா இருந்தாலும் பார்ப்பாங்க. அது நீங்களா இருந்தாலும் நான் என்னால முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணிட்டேன், இறுதி ஆயுதம் ஒண்ணு ஏதாவது ஒண்ணு கொஞ்சமாவது பார்ப்போன்றதான் அதை முயற்சி பண்றாங்க. அவ்வளவுதான். அதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் தடை வச்சிருக்கிறது வரவேற்கத்தக்கது, கண்டிப்பா வரவேற்கத்தக்க. அது முன்னாடியே பண்ணியிருக்கலாம், அது வந்து அவங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் அவங்க பாஸ் பண்ணி இதை வெளியிடுறாங்கன்னா அதை ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. நிச்சயமா தேர்தல் ஆணையம் தடை விதித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட படம் வெளில வருதோ இல்லையோ, ஆனா அந்த படத்தை பத்தி பேச வச்சதே அவங்களுடைய பெரிய வெற்றியாத்தான் நம்ம நினைக்க வேண்டியது. ஏன்னா இப்படி ஒரு படம் எடுத்திருக்கிறாங்களே அப்படிங்கிற பல பேர் பேசிக்கிறாங்க இல்லைங்களா? அதுவே தேர்தலுடைய ஒரு விதிமுறைகளை நம்ம பார்க்கணும். அடுத்த செய்தி கூட பத்தி பேசலாம் நினைக்கிறேன். அதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு அலை வீசுது அப்படின்னு சொன்னாலும் கூட சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஒரு பக்கம், சினிமா கலைஞர்கள் வந்து ஒரு பக்கம், இன்றைக்கு ராணுவ உயர் அதிகாரிகள் இவர்கள் எல்லாமே பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு அறிக்கையை தான் வெளியிட்டிருக்கிறாங்க. நேரடியாக அவருடைய பேரை வந்து சொல்லல, ஆனா நீங்க மதசார்பின்மையை காக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சினிமா கலைஞர்களும் ராணுவத்தை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு முன்னாள் ராணுவ தளபதிகள் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க சந்தீப்? கண்டிப்பா இது வந்து ஒரு வரவேற்கத்தக்கது தான். ராணுவத்தை வச்சு அரசியல் பண்றதை வந்து வேண்டா தவறுங்கன்னு சொல்றது வரவேற்கத்தக்கது. சினிமா துறையை வச்சு சினிமா துறை கலைஞர்களும் வந்து இன்னைக்கு எல்லாருமே எல்லா மக்களும் வந்து பிஜேபிக்கு எதிராக திரும்பிட்ட உடனே இவர்களும் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி பிஜேபிக்கு எதிராக இராணுவத்தை வச்சு பயன்படுத்தாதீங்க, சினிமா துறையை வந்து கையகப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைப்பாடையும் வெளியில தெரிவிச்சிருக்காங்க. ஏன் ஒவ்வொரு துறையினரும் இந்த ஆட்சிக்கு எதிராக ஏன் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் எழுதிருக்க நீங்க நினைக்கிறீங்க? சினிமா துறையா இருக்கட்டும், அதுல நடிக்கிறவங்களா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ராணுவம், எல்லாராலையும் வந்து எல்லாரையும் வந்து பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதா இந்த ஆட்சி? கண்டிப்பா எந்த துறை எடுத்தாலும் வந்து பிஜேபி வந்து தனக்கு வசப்பட நிலையில தான் அது கண்டிப்பா இருக்கு. எல்லா துறைக்கும் எதிர்ப்பாக தான் இந்த பிஜேபியும் சரி மோடியும் சரி, மோடி மஸ்தான் வேலைன்னு சொல்ற மாதிரி எல்லாத்துலயும் புகுந்து விளையாடி இருக்காங்க இவங்க.
நீங்க எப்படி பாக்குறீங்க ராஜேஷ்? இல்ல இப்போ எப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு பக்கம் நிற்கும் போது இவங்க ஒரு பக்கம் நிற்க முடியாது இல்லைங்களா? இப்போ சினிமா துறையாகட்டும் மற்றவங்களாகட்டும் எல்லாருமே வந்து இந்த பக்கம் நிற்கிறாங்க. இப்போ அவங்களும் வந்துட்டு சரி வந்து இணைஞ்சிருவோம், இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஆதரவு வந்து கிடைக்காது போல, ஏன்னா மக்கள் ஆதரவு எந்த பக்கம் இருக்குன்றது அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு, சினிமா துறைக்காரர்களுக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது போயிடும், பிம்பம் போயிடும், அதை வந்து மறைச்சிடுவாங்க, வேற வழி இல்லை நம்ம அந்த பக்கம் போயிடலான்றதுக்காகவும் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, இந்த ராணுவ இது வந்துட்டு கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஜனநாயகத்துடைய ஒரு விஷயம் அது. அதை வந்து நீங்க எப்படி வந்து அரசியல்ல புகுத்திட்டு பேச முடியும்? அதை வந்து பேசுறது வந்து ஒரு தவறான ஒரு கருத்தா இருக்கும். இல்ல எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க அப்படிங்கிறது சரி. ஆனா இந்த மாதிரியான நேரங்கள்ல சினிமா துறையினர் அமைதி காப்பாங்க, பேச மாட்டாங்க. ரஜினிகாந்தே பயந்து தான் பேசுறாரு. ஆனா இவங்க எல்லாமே நீங்க மதசார்பற்ற ஒரு அரசத்தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும், இந்த ஆட்சியை வந்து ஒழிக்கணுங்கிற ரீதியில பேசியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த பயத்தையும் தாண்டி எது அவங்களை பேச வச்சிருக்கு அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது இல்லையா? என்ன ஒரே ஆயுதம் ஓட்டு தான். ஏன்னா இப்போதான் வந்துட்டு அவங்களுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இத்தனை நாள் வந்து மறைமுகமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா யார் அங்க களத்துல நிக்கிறான்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? களத்துல நிற்கும் போது எதுவுமே வந்து யாராலுமே வந்து பண்ண முடியாது. ஆனா இப்போ அவங்க வந்து அவங்களுடைய ஆயுதத்தை வந்து பயன்படுத்தும் போது அவங்க அதை எதிர்த்து தைரியமா வந்து நிக்கிறாங்க அப்படின்றத நான் பார்க்கிறேன். கண்டிப்பா. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எல்லாரும் ஒன்று திரண்டு பாஜகவிற்கு எதிராக பேசக்கூடிய இந்த சூழலை? சார், இந்தியா வந்து ஜனநாயக கட்சி, இது வந்து மிலிட்ரி கவர்மெண்ட் கிடையாது. பட் இங்கே நடக்கிற சம்பவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்களோ ஒன் அத்தாரிட்டி பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஜனநாயகன் அந்த இதை வந்து அனைவருமே மறந்துட்டாங்க. அந்த மாதிரி லெவலில் மக்கள் ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. பட் அந்த உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மறந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து இந்த ஓட்டு, இந்த எலெக்ஷன் வந்து கண்டிப்பாக திரும்ப ஞாபகம், மக்கள் இல்லைன்னா நீங்கள் கிடையாது, நீங்கள் இன்றைக்கி சீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களால் முடிஞ்சது எல்லாம் பண்ணி. பட் இது வந்து அடுத்து என்னென்னா, நான் சீட்டுக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் உங்கள் வேலை எனக்கு தேவையில்லை, அந்த மாதிரி லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக், சுதந்திர நாடுன்றதுக்கு ஒரு இந்த எலெக்ஷன் வந்து ஒரு சரியான பதிலடி வந்து மோடி ஆட்சிக்கு கண்டிப்பாக கொடுக்குன்றது தான் எல்லாருமே எதிர்பார்க்கும். அவங்க வந்து மிலிட்ரி ஆட்சி மாதிரி நடத்துகிறாங்க ஆக்சுவலாக. இது சாதாரண ஒரு ரிக்ஷாக்காரன்லேருந்து எல்லாருமே சொல்கிற லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கூடிய விரைவில் அது முழு ஜனநாயக ஆட்சியாக சுதந்திரமாக ஒரு ஃப்ரீ ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் சொல்கிற மாதிரி அவங்க உள் மனசில் நினைச்சதை பேசணும், வைக்கணும், அது நடக்கணும், அந்த ஒரு ஃப்ரீ இது வரணுன்றது தான் மக்கள் வந்து ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க. ஏன்னா இந்த மிலிட்ரி கவர்மெண்ட் மாதிரி இங்கே ஃபார்ம் பண்ணி ஆட்சி பண்ணுறது வந்து ஒருத்தர் கூட விருப்பமே இல்லை, அது பண்ணவும் முடியாது. ஏன்னா சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு இதை பண்றேன் அதை பண்றேன் எல்லாம் சொல்லிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நீ யாரு? நீங்க ஒரு பக்கம் சர்வாதிகாரின்னு சொல்றீங்க, ஆனா அவர் தன்னைத்தானே காவலாளின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. மக்கள் யாரு அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கான அந்த நாட்கள் இன்னும் இடையில தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 நாள் தான் இடையில இருக்கிறது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிறைய செய்திகள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு 3 பேருக்கு என்னுடைய நன்றி. நன்றி சார். நேர்களை மீண்டும் ஒரு சாமானியன் சொல் சபைக்கு வருகிற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.